ஹலோ யூஸ் வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற டுகெதர் அப்படின்ற ஒரு பாடி ஹாரர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ தான். அந்த படத்தோட ஸ்டோரியை மைல்ட் ஸ்பாயிலர்ஸோட பார்த்துடலாம். டிம், மிலி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு யங் கப்புள்ஸ், ஒரு 10 வருஷமா ரிலேஷன்ஷிப்பில் டேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு மிலி வந்துட்டு டிம்கிட்ட போயிட்டு நீ டவுன் பண்ணி கேட்குறாங்க, நீ வந்துட்டு உன்னோட பேலன்ஸ் லைஃப்பை என்னோட ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும். அவர் டக்குன்னு இவங்க சடனாக கேட்டோன்னே எல்லாரும் இருக்காங்கல்ல, அவர் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. பட் அவர் வந்துட்டு எஸ் தான் சொல்ல போறாரு. ரொம்ப சின்சியராக இவங்க லவ் பண்ணுறாரு. பட் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும், மிலி வந்துட்டு ஒரு A கிரேட் டீச்சராக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கண்ட்ரி சைடில் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டில் உள்ள ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, ஷிஃப்ட் ஆகி. டிம் வந்துட்டு ஒரு மியூசிஷியன், ஆனால் அவருக்கு டிரைவும் பண்ண தெரியாது. ஸோ அவர் வந்துட்டு தன்னுடைய எல்லா நீட்ஸையுமே மிலி அவங்ககிட்ட தான் அவர் வந்து தன்னோட பண தேவையாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தேவைகளுக்கும் அவங்களோட ஹெல்ப் தான் அவருக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட், அந்த காட்டுப்பகுதியில் உள்ள அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு போய் அங்கே ஃபஸ்ட்டு எல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டிம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல்லு, அந்த சீலிங் செயின்லியர் லைட் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல் அந்த வீட்டில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல் அவர் இது பண்ணுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு அதோட அந்த சீலிங்கில் உள்ள லைட்டை ஓப்பன் பண்ணி அந்த கேப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே வந்துட்டு ரேட்ஸ் எல்லாம் டெய்லு ஒன்னோட ஒன்று இன்டரப்ட் ஆகி செத்து கிடக்குது. ஸோ அதை எடுத்து வெளியில போடுறாரு. அதுல ஒரு ரேட் மட்டும் அப்போ உயிரோட இருக்கு. ஸோ அப்பவே அந்த வீட்டில் அந்த படம் வந்துட்டு எதை நோக்கி போகுது அப்படின்றத ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் மார்னிங் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது மழை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருது, மழை காற்று. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொபைலில் வந்துட்டு இவங்க மேப் ஆன் பண்ணி பார்க்குறாங்க, எந்த பக்கத்து வந்தோம், எது வழின்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது டிம் வந்துட்டு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குகை மாதிரி, ஒரு பெரிய ஒரு ஹோல் மாதிரி இருக்கு, அதில் விழுந்துடுறாரு. ஸோ அவர் விழுந்து ஹேங் பண்ணி தொங்கிக்கிட்டு இருக்காரு அங்கே ஹெல்ப் கேட்டு. மிலி வந்து ஹெல்ப் பண்ண போக ரெண்டு பேருமே அந்த இதுக்குள்ளே விழுந்துடுறாங்க, அந்த ஹோலுக்குள்ள. அது ஹோல் மாதிரி தான் ஓப்பனிங்ல தெரியும், பட் உள்ள விழுந்தவொடனே தான் தெரியும் அது வந்துட்டு ஒரு பெரிய கேவ் மாதிரி இருக்கு உள்ள. அந்த ஹோலுக்கு அடியில் வந்துட்டு ஒரு பட் அதில் வந்துட்டு ஒரு சின்ன வாட்டர் சோர்ஸ் இருக்கு. அது பார்க்கும்போது பெல்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கு அந்த உள்ள. அது வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் ஆன சர்ச் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்குள்ள விழுந்துறாங்க ரெண்டு பேருமே. அதுக்குள்ள விழுந்த உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டு நம்ம காலையில கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு டிம்முக்கு வந்துட்டு ரொம்ப தாகமா இருக்கு. அங்க ஒரு சின்ன வாட்டர் சோர்ஸ் இருக்கு. அதுல அவர் வந்துட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சு ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. அடுத்த நாள் காலையிலே வித்தியாசமான சில சம்பவங்கள்லாம் நடக்குது அந்த கேவுக்குள்ள. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஸோ இதுக்கடுத்து இவங்க லைஃப் எப்படி தலைகீழா மாறுச்சு, இவங்களோட வாழ்க்கை எந்தெந்த மாதிரிலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபார்மன்ஸ். டேவிட் ஃப்ராங்கோ, ஆலிசன் ப்ரீ இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ். அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரியல் லைஃப் கப்புள்ஸ். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு இடையில உண்டான அந்த கெமிஸ்ட்ரி, அப்புறம் அந்த பாண்டிங், அப்புறம் அந்த எமோஷன் சீன்ஸ், இது எல்லாமே அவங்க ரியல் லைஃப் கப்புள்ஸாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு பக்காவாக பொருந்திருக்கு. அது வந்து இந்த படத்தோட ஒரு மெயின் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே அது வந்துட்டு ஒரு சில அந்த சீக்வன்ஸ், ஹாரர் சீக்வன்ஸை இதில் எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி, பிஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது ரெண்டுமே சரி. அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த லோ பட்ஜெட், இது வந்து ஒரு லோ பட்ஜெட் மூவி. இந்த மூவிக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியான ஒரு விஎஃப்எக்ஸ் தான் சொல்லுவேன் நான். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அது வந்துட்டு பக்காவாக எடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 hour இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்லோ ஹாரர் ட்ராமா மாதிரி போனால் கூட அங்கங்கே ஒரு அந்த என்கேஜிங்கான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்மளை எக்ஸைட்டிங்கான ஒரு சில இடங்கள்லாம் வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தில் இது எல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ் தான். நெகட்டிவ் என்னன்னா ஸ்டோரி.
ஓல்டு ஸ்டோரி. இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு. ஸோ ஸ்டோரியில் வந்து இன்னமும் ஒரு வித்தியாசமான ஆங்கிள், ஒரு புதுசாக க்ரியேட்டிவிட்டி எதுவுமே சுத்தமாக இல்லை. அடுத்து இந்த படத்தில் வந்துட்டு ஹாரர் எலிமெண்ட்ஸ் நல்லா அந்த படத்தை ஃப்ளோவில் போட்டு ஹாரர் எலிமெண்ட்ஸ்லேயே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டோரியை. பட் ஊடால ஃபன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணதுனால அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் நீர்த்து போயிடுது. அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஒரு டார்க் காமெடி கலந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை பர்சனலாக. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு ட்ராபேக் அமையலாம் மேபி. நெக்ஸ்ட் இந்த படத்தில் முக்கியமான என்னன்னா, இந்த படத்தில் சில படங்களோட ஷேடோஸ் தெரியுது. முக்கியமாக த சப்ஸ்டன்ஸ் ஒரு தரமான படம், வேற லெவல் படம் பாடி ஹாரரில். ஸோ அந்த படத்தினுடைய அந்த ஷேடோ அந்த படத்தில் ஒரு சில இடங்களில் தெரியுது. பட் அந்த படத்தில் உள்ள அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் வந்து இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படம் வந்து ஸ்டோரி வைஸாக தான் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர சப்ஸ்டன் அளவு அதில் ஒரு சீன்லலாம் ஒரு பரபரப்புக்கு உச்சி கொண்டு வருவோம். அந்த ஹாரர் அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டருமே வேற லெவலில் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் சுத்தமாக சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஒர்க் ஆகலை. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் தான். ஓவரால் அந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற கொஸ்டினுக்கு ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் பர்ஃபார்மன்ஸ் வித் ஹாரர் சீக்வன்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி பிட்வீன் டேவிட் ஃப்ராங்கோ அண்ட் ஆலிசன் ப்ரீ, இது எல்லாம் சேர்த்து, அப்புறம் அந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் மைக்கேல் சாங்ஸ், ஆஸ்திரேலியன் டைரக்டர், அவரை நரேட் பண்ண விதமும் இந்த படத்தை ஒரு டீசென்ட் வாட்சாக மாற்றிருச்சு. ஸோ அதனால் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 3 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.